ஒரு நபர் தன்னோட காதலிக்காக தன்னுடைய மனைவியை எரித்து கொன்ற ஒரு சம்பவம் ஒன்று இந்தியாவில் பதிவாயிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்துல தான் இந்த சம்பவம் பதிவாயிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விகாஸ் குமார் என்ற ஒரு இளைஞர் சுனிதா தேவி என்ற ஒரு பெண்ணை கடந்த 5 வருடங்களுக்கு முன்னர் திருமணம் செய்திருக்கிறாரு. இவர் திருமணம் செய்ததுக்கு பிறகுதான் அந்த சுனிதா தேவி என்ற பெண்ணுக்கு தெரிய வருது இவருக்கு ஏற்கனவே திருமணம் நடந்திருக்குது தெரிய வந்திருக்கு. இதன் போது அந்த பெண் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த திருமண வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெற்றோருடைய வீட்டுக்கே திரும்ப சென்று இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய பெற்றோர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இல்ல நீங்க அவருடைய வாழுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அந்த விகாஸ் குமார் என்ற இளைஞருடைய இந்த பெண்ணை வாழ சொல்லி இருக்கிறாங்க. சிறிது காலத்துக்கு பிறகு இவங்க 2 பேரும் அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில அந்த பெண் கர்ப்பமாக இருந்து அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்து உயிரிழந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. இப்படியான ஒரு நிலையில அந்த இளைஞர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மீண்டும் வேறொரு பெண்ணை காதலிக்கிறதா தன்னுடைய மனைவியிடம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதன் போது கோபம் அடைந்த மனைவி அவரோட சண்டையிட்டு அவங்களுடைய பெற்றோருடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறாங்க. ஆனா அந்த இளைஞர் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு, நீங்க மறுபடியும் எங்களுடைய வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த பெண் நான் இருக்கும் போதே வேறொரு பெண்ணை காதலிக்கிறதாவும் மறு திருமணம் செய்ய போறதாவும் சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன பட்சத்துல தன்னுடைய காதலி, அதாவது திருமணத்திற்கு பிறகு உருவான அந்த காதல் கதையில அந்த காதலியையும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. தான் திருமணம் முடிக்க போறதாவும் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த மனைவியும் தன்னோட இருக்கணும் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில அவங்க 2 பேருக்கும் இடையில ஏற்பட்ட தகராறுல தன்னுடைய மனைவியை பெட்ரோல் ஊற்றி அவரை எரித்து கொன்றதா இப்ப தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த நிலையில தான் அந்த எரிந்த சாம்பலான அந்த உடல் மீது பிரேத பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக்கிறதாவும் இந்த கொலை தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுறதாவும் இந்த நிலையில அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு.